நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரஃப்பாக. அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மிக்சியில் சேர்த்துருங்க. அப்புறம் பூண்டு ஒரு 20 பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க, தனி மிளகாத்தூள். நைஸாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. சட்டி அல்லது வானலில் சூடு பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க தாராளமாக, ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு. சூடானோடனே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்ருங்க. ஜீரகம் பொரிஞ்சோடனே ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த விழுதை எடுத்து இதில் ஒன்றா சேர்த்துட்ருங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கீரையை வந்து நல்லா அப்படியே சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா எவ்வளோ உங்களால் சின்னதாக நறுக்க முடியுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதங்கிடுச்சு. உப்புலாம் சேர்த்து வதக்கியிருக்கோம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ கீரை அள்ளி இதில் சேர்த்து விட்ருவோம். இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி கீரை செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. குழந்தைங்க கீரையே சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வேணுன்னா இதில் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம், அதாவது சின்னதாக